नमामि शंकराचार्य गुरुपाद सर्वोरुहम यस्य प्रसादान् मूढोऽपि सर्वज्ञोऽहं सदा भवम् कामाक्षी करुणारूपं कामकोटि जगद्गुरुं चिन्मूर्तिं कलये चित्ते शंकराचार्यमभ्ययम् भक्ताग्रगिरिसम्भूता शंकरार्णवगामिनी पुनातु भवनं पुण्या श्रीगुरोश्चरितापदा वेद वेदांत साम्राज्य धर्म कामार्थ मोक्षदम् विद्यारण्यं नुमः पुण्यं यो विद्यारण्यमच्छनतु सदाशिवश्री ब्रह्मेन्द्र धृतः सुपथपादुकान् धीरान् परशुवेन्द्रार्यां ध्यायामि सततं हृदि अपार करुणा सिन्धुं जानतं शान्तरूपिणं श्री चन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं देवे देहे च देशे च भक्तारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहं नमामि शङ्करान् वाक्य विजयेन्द्र सरस्वती श्री गुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீமத் சங்கர பகவத்பாதாச்சாரியாளுடைய 2500வது ஆராதனை நடந்தேறி இருக்கக்கூடியதான இந்த விசேஷமான சாங்கர சம்பத்சரத்துல கடந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி புதானுராதா புண்ணிய காலத்தன்னைக்கு நம்மளுடைய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மூலாம்நாய சரோக்கிய பீட்டாதிபதிகள் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் தம்முடைய திருக்கரங்களாலே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய தீர்த்த யாத்திரையை பூர்த்தி பண்ணின்றதான ஒரு விசேஷமான சந்தர்ப்பத்திலிருந்து தொடங்கி ஸ்ரீமத் பகவத்பாதாச்சாரியாளுடைய மூல சரித்திர கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு பிரார்த்தனையோட இந்த பிரயத்னத்தை பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம். அதுல தற்சமயம் ஆனந்தகிரிய சங்கர விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கிரந்தம் அனந்தானந்தகிரி அப்படிங்கிற ஸ்ரீ பகவத்பாதாளுடைய நேர் சிஷ்யர் அவர் இயற்றினது. இதுல பிரதானமாக பகவத்பாதாள் அநேக விதமான மதங்களை எப்படி சமனப்படுத்தி வைதிக சித்தாந்தத்தை வைதிக கர்மானுஷ்டானத்தையும் அதே போல அத்வைத சித்தாந்தத்தையும் ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறத இங்க சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். கடந்த சில பிரகரணங்கள்ல சக்தியை பிரதானமா உபாசிக்கக்கூடியவா பல பேரோட வேற வேற பெயர்கள்லையும் ரூபங்கள்லையும் அத துளஜா பவானிபுரம் அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரம் மகாராஷ்டிரத்துல பிரசித்தமா இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பவானி உபாசகாள், பின்ன வந்த கோலாப்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்த லக்ஷ்மி உபாசகாள், இன்னும் சாரதா அதாவது சரஸ்வதி உபாசகாள், இவா இப்படி அந்தந்த உபாசகாளோட பகவத்பாதாள் எப்படி பேசினாங்கிறத முந்தின பிரகரணங்கள்ல சொன்னார். இதோட இந்த கிரந்தத்துல 22 பிரகரணங்கள் பூர்த்தி ஆயிருக்கு. இப்ப மேற்கொண்டு பகவத்பாதாள் அங்கிருந்து கிளம்பி தஸ்மாத் புராத் உத்தர மார்க்க காமி ஸ்ரீசங்கராச்சாரிய குரு சசிஷ்யா ச உஜ்ஜயின்யாக்கிய புரந்ததர்ஷ காபாலிகாச்சார பரை சமேதம் அப்படி 23வது பிரகரணத்துல காபாலிக மதத்தவர்களோட பகவத்பாதாள் எப்படி பேசினாங்கிற விஷயம் இங்க சொல்லப்படுறது. அந்த முந்தின துளஜா பவானி இத்தியாதி அந்த ஊர் சுற்று வட்டாரங்கள்ல இருந்து கிளம்பி வடக்க மகாராஷ்டிரத்திலேருந்து கிளம்பி வடக்க வந்து மத்திய பிரதேசம்னு இன்னைக்கு இருக்கக்கூடியதான மாநிலத்தினுடைய ஒரு பகுதியில இருக்கக்கூடிய உஜ்ஜயினி அப்படிங்கிறதான நகரம். அங்க விசேஷமாக மகாகாலேஸ்வரர் சுவாமி இருக்கார், காளி தேவியும் இருக்கா. அதே போல எப்படி காசியில கால பைரவர் இருக்காரோ அது போல உஜ்ஜயினிலையும் பைரவர் ரொம்ப பிரதானமாக இருக்க. அந்த பைரவரை விசேஷமா உபாசிக்கக்கூடியவா காபாலிகாள் அப்படிங்கிற ஒரு சைவ மதத்தினுடைய ஒரு பிரபேதம்னு சொல்லலாம். ஆனா முன்னாடி சைவர்கள்னு சிவனையே சாட்சாத் உபாசனை பண்ணவா பல விதமாக பண்ணினவாளெல்லாம் முன்னாடி பேசிட்டார். இப்போ பைரவர் அப்படிங்கிறது பரமேஸ்வரமானுடைய ஒரு அம்சமாக கருதப்படக்கூடியவர். அவரை பிரதானமா வச்சுட்டு அவரையே பரமாத்மாவாக சொல்லக்கூடிய இந்த கபாலிகாலோட பகவத்பாதாள் இப்படி பேசினாருங்கிறது இந்த பிரகரணத்துல சொல்லப்படுறது. ஸ்தித்வாத் திமாசம் தத்ரைவ தத்ரஸ்தானாக சத்வரம் ஆச்சார புரோச்சதான் யுஷ்மத் குலாகத விதிஷ்ட நகா இது பிருஷ்டா யதீசம் தம் ஊஜு காபாலிகா பரே ஸ்பட்டிகைர் அர்த்ததந்திரைஷ்ட ஜட்டாபி பரிசோபிதாக அப்படின்னு அங்க 2 மாசம் பகவத்பாதாள் அநேகமா எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம். முந்தின பிரகரணங்கள் எல்லாம் கூட ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக இருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த ஊர்ல இருக்கிறவாளோட பேசி அவளுக்கு வைதிக தர்மத்தை போதனம் பண்றதுதான் இதுல தாத்பரியமே தவிர பகவத்பாதாள் அங்க ஆலமரத்தடியிலேருந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்தவர் பூமியில இருக்கக்கூடிய க்ஷேத்திர தரிசனத்தை பண்ணிக்கிறதுக்காக இந்த அவதாரத்தை எடுக்கல. அதுவும் எல்லாருக்காக ஆச்சாரியனாக இருந்து பண்ணி காட்டினாருங்கிறது வாஸ்தவம் தான்.
ஆனா க்ஷேத்திர தரிசனம் மாத்திரம்னு இருந்தா ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் அடுத்த க்ஷேத்திரம் மேல மேல போலாம். ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் இருந்து அங்க இருக்கிறவாளோட பேசுறாருங்கிறது இங்க முக்கியமான விஷயமாக காட்டப்படும். அப்ப அவள்லாம் அந்த காபாலிகர்கள்லாம் ஸ்பட்டிகம் அதை தாரணம் பண்ணிக்கிறா, அர்த்தச்சந்திர சின்னத்தை தாரணம் பண்ணிக்கா, ஜட்டையை வச்சுன்னு இருக்கா. அப்படிப்பட்டவாள்லாம் அவளை கூப்பிட்டு நீங்க என்ன பாரம்பரியமா ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் வச்சுட்டு இருக்கே, என்ன சமாச்சாரம் கேட்கிறார் பகவத்பாதாள். அப்ப அவர் சொல்றார், அவள்லாம் சொல்றா, சுவாமின்னு கர்மனா ந முக்திஹி இது வசனாத்து, அது வேதத்திலேயே கர்மானுஷ்டானத்தினால என்ன கர்மனா அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அஸ்மது உபாசியோ பைரவ ஏகேவ ஜெகத்கர்த்தா, அதனால நாங்க பைரவரை தான் உபாசிக்கிறோம். எத பிரளயோ பவதி யோவா பிரளயகர்த்தா சேவ ஸ்துத்யுத்பத்தியோரபி. இப்ப இவா என்ன நினைக்கிறான்னு கேட்டாக்க, பரமேஸ்வரனுடைய சம்ஹாரகமான ஒரு அம்சம் இருக்கு, அந்த அம்சமாக அதனுடைய கர்த்தாவாக பைரவர பிரளய கர்த்தாவாக வச்சிருக்கா. யார் அழிக்க வல்லவனோ அவன் தான் உருவாக்கவும் காப்பாற்றவும் வல்லவன் அப்படின்னு இவா பாவிக்க. உபசம்ஹார பலான் நிர்தாரிதே உபக்கிரமோபி சாஸ்திரஜ்ஞை ததம்சா ஏவ நிர்தாரிதா உபக்கிரமோபி சாஸ்திரஜ்ஞை ததம்சா ஏவ தேவா சர்வே அப்படிங்கிறார். அதாவது இந்த சாஸ்திரத்துல ஒரு மீமாம்சா நியாயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க, உபக்கிரமம் உபசம்ஹாரம். ஒரு பிரகரணத்துல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அந்த பிரகரணம் முடியற நேரத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆரம்பத்துல எந்த விஷயத்தை பத்தி பேசினாரோ அதே விஷயத்த சொல்லிதானே முடிக்கணும். எங்கேயோ ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போய் முடிக்கிறதுல அது ஒரு கோர்வையான ஒரு பேச்சாக ஆகாது. அப்போ சாஸ்திரம் அந்த விஷயத்துல ஒரு தீர்மானம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு பிரகரணத்துக்கு ஒரு முழு ஒரு உபன்யாசமோ ஒரு கிரந்தமோ அதற்கு ஒரு தாத்பரியம் இருக்கணும். ஒரு விஷயத்த பிரதானமாக அதை எடுத்து சொல்றதாக இருக்கணுமா இருந்தால் ஆரம்பத்திலேயே இருக்கணும், கடைசியிலேயே இருக்கணும், ரெண்டும் ஏகரூபமாக இருக்கணும். ஆனா அந்த மாதிரி ஆரம்பமும் கடைசியும் ஏகரூபமா இருக்கணும்னு இருந்தாலும் அதுல சில சமயம் என்ன ஆகுது, ஒவ்வொரு விஷயத்த படிப்படியா சொல்லிட்டு போகிறச்சு ஆரம்பத்துல அப்போதைக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி சொல்லிட்டு கடைசியில கொண்டு போய் அதனுடைய இன்னும் மேல இருக்கக்கூடிய தத்துவார்த்தத்தை கொண்டு போய் முடிப்பான். அப்போ ஆரம்பத்துல அப்படி சொன்னாலே பின்னாடி இப்படி சொன்னாலே அப்படிங்கிற ரீதியில கேட்க முடியாது. இப்போ ஒரு குழந்தைக்கு சொல்றாப்புல ஆரம்பத்துல சொல்லிட்டோம், அதற்கு மேல மேல அதை புரிய வைக்கிற ரீதியில தத்துவார்த்தம் வரைக்கும் போச்சுனாக்கா கடைசியில சொன்னதை தான் பிரதானமா எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னு கேட்டாக்க பின்னாடி உள்ளது. ஆகையினால அந்த உபசம்ஹாரம், அதாவது முடிவுங்கிறது என்ன இருக்கோ அதுக்கு ஒரு பிராபல்யம் உண்டு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பூர்வாத் பரபலியஸ்தம் அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரத்துல அது ஒரு நியாயம் சொல்லுவான். ஆகையினால இவர் என்ன சொல்றார், உபசம்ஹார பலாது நிர்தாரிதா உபக்கிரம. ஆரம்பத்துல சொன்ன விஷயமானது கூட கடைசியில எப்படி பூர்த்தி பண்றா அப்படிங்கிறத வச்சுட்டு நாம அதை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில இதை எது வரைக்கும் கொண்டு போறான்னு கேட்டாக்க, எந்த ஒரு பைரவரானவர் இந்த பிரபஞ்சத்தை முழுக்க சம்ஹாரம் பண்ணக்கூடியவர், அது பிரபஞ்சத்தினுடைய உபசம்ஹாரம் இல்லையா. ஆகையினால அதே பைரவருடைய ஒரு சாமர்த்தியங்கிறது அதனுடைய சிருஷ்டி விஷயத்திலையும் போகுங்கிற ரீதியில இந்த மீமாம்சா நியாயத்தை கொண்டு போய் அங்க ஒட்ட வச்சுக்கிறான். இது மீமாம்சகால் ஒத்துப்பாளா இல்லையாங்கிறது அடுத்த விசாரம். ஆகையினால அவ நிறைய ஏற்கனவே போற பிரகரணங்கள் எல்லாம் கூட பார்த்தோம், வேறு வேறு இடத்துல வேறு வேறு காரணத்துக்காக வந்த வச்சனத்தை அவளுடைய அபிப்பிராயத்துக்கு அனுசாரமாக அவ எடுத்துக்கிறதுங்கிறது அவளுக்கு பழக்கமா இருக்கு. இவர் என்ன சொல்றார், ததம்சா ஏவ சர்வே தேவாஸ் தத்தத் அதிகார சம்பன்னாக ஸ்ரீமத் பைரவாக்யாம் சிரசா திருத்வா ததுக்தி பிரத்யாபன்ன சக்தையா தத்தத் காரியவரா பபூஹு அப்படி. அதனால பைரவருடைய உத்தரவினால சகல தேவர்களும் அவளுக்கு உண்டான காரியங்களை பண்றதுக்கான ஒரு சக்தியானது அவளுக்கு அவருடைய அனுகிரகத்தினால கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல எங்க குரு இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். மத் குருபிர் இதமுக்தம் ஏகோ பைரவோகி அஷ்டமூர்த்தி தரஹா, ஒரே பைரவர் தான் 8 ரூபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அசிதாங்கோ ருருஷ்டண்டா குரோதஷ்ட உன்மத்த பைரவா கபாலி பீஷணஷ்டைவ சம்ஹாரஷ்ட அஷ்டபைரவாக அப்படி. இதுல அசிதாங்கஹா அப்படின்னா கருப்பு நிறத்துல இருக்கிற பைரவர் ஒருத்தர். அவர் யாருன்னாக்கா அவர் தான் விஷ்ணுவா. ருருஹோங்கிறது யாருன்னு கேட்டாக்கா அவர் தான் பிரம்மாவா. அதே மாதிரி சண்டஹாங்கிறவர் சூரியன், குரோதஹாங்கிறது ருத்ரன், உன்மத்தஹாங்கிறது இந்திரன், காபாலிகஹாங்கிறது சந்திரன், பீஷணஹா அப்படிங்கிறது யமன், சம்ஹாரஹாங்கிறது அதே அந்த சம்ஹாரகர்த்தாவான பைரவருடைய சொந்த ஸ்வரூபமா. பாக்கி தேவதைகள் எல்லாரும் அவளை இந்தந்த தேவதைகளுடைய அம்சமாக புரிஞ்சுக்கலாம்
அப்படின்னு சொல்லி இவா எல்லாரும் அவருடைய அம்சபூதமாக இருக்கிறதுனால அவ எல்லார் மூலமாகவும் அவர் என்ன பண்றார்? ஏவம் ஜெகத் சிருஷ்டியாதிகம் கிருத்வா பிரளயானந்தரம் நிஜ சப்தமூர்த்தி சங்கோச்சம் கிருத்வா. அதுல பாக்கி இருக்கக்கூடியதான 8 ரூபங்கள்ல ஒண்ணு இவருடைய சொந்த ரூபம் சம்ஹார ரூபங்கிறது. பாக்கி ரூபங்களை இவர் தன்னுடைய அம்சத்துக்குள்ளாரியே அவர் அடக்கின்றார். ஏகஹா சாஸ்வதா சம்ஹார பைரவஹா பரமாத்மா வர்த்ததே அப்படின்ட்டு. இந்த சம்ஹார பைரவர் தான் பரமாத்மா. அதஹா சர்வதா அஸ்மன் மதஸ்ய சிரேஷ்டத்வாத். இதனால தன்னுடைய மதம் சிரேஷ்டமா. இதுக்கும் அதுக்கும் எப்படி காரியகாரண பாவமோ தெரியல. அதனால அஸ்மத் ஆச்சாரியா பரிகிராகியா. அதனால நாங்க வச்சிருக்கக்கூடிய ஆச்சாரம் கிராகியமா. இவருடைய மதம் சிரேஷ்டமா. அதற்கு என்ன ஆதாரம்ங்கிறது அவர் நிரூபிச்சாப்புல தெரியல. அந்த மதம் சிரேஷ்டமானதுனால அவருடைய ஆச்சாரத்தை தான் கிரகிச்சுக்கணும் அப்படின்னு. அதனால எனக்கு அந்த போதம்ங்கிறது இந்த ஞானமானது எனக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால நான் நித்யானந்த ஸ்வரூபமாக இருக்கேன். என்னிடத்துல ஒட்டுகநாதன் ஒரு சிஷ்யன் இருக்கான். இதே போல விஸ்வரூப விதித வேஷ விஸ்வலய ரூபகா அப்படிங்கிற மாதிரி பேருடையவா எல்லாரும் என்ன இது வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் சித்தாந்தம் பேசினார், பைரவரை பத்தி சொன்னார், 8 பைரவர்கள் இருக்கான்னு சொன்னா எல்லாம் சரி. ஆனா மேல என்ன சொல்றார்? இவா எல்லாம் அந்த பைரவரை உபாசிக்கிறதுக்காக வியக்தமா சொல்லல. இவ எங்களுக்கெல்லாம் இந்த லௌகிகமான விதி நிஷேதங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் குடிக்கலாம், இதெல்லாம் குடிக்க கூடாது, இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இன்னாரோட என்ன மாதிரி உறவுகள்லாம் வச்சுக்கலாம், உறவுகள் வச்சுக்கப்படாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த லௌகிகமான சுகானுபவங்களோ இதுவோ இதனால என்ன இருக்கு? ஆகையினால் இது ஒண்ணு வைராக்கியத்தினால சொல்லாம சொல்ற ரீதியை பாருங்க. இதெல்லாம் அல்பம். தேகாந்தே பைரவ பதம் அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நிர்பயாக வர்த்தந்தே. இந்த லௌகிகமான சுகங்கள் எல்லாம் அல்பம். அதனால கடைசியில பைரவஸ்தானம்ங்கிறது எங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலே எங்களுக்கு இந்த லௌகிகமான விஷயங்கள்ல இதை செய்யலாமோ கூடாதோ அப்படின்னு நாங்க பயந்து இருக்க மாட்டோம். ஏவம் அத்தியந்த சந்தோஷஜனகம் அஸ்மன் மத மலம் அமல கீர்த்தி விஸ்திருதம் சித்தாந்தம் பரித்தியஜ மூர்க்கஜனாக ஸ்ருதய பிரமாணம் இது பூர்வபக்ஷம் கிருண்ணந்தி. அதாவது எங்களுடைய மதங்கிறது எவ்வளவு சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்கறது பார்த்தேடா. இதை போய் விட்டுட்டு சில அசடுகள்லாம் வேதம் பிரமாணம்னு ஏதோ சொல்றாளே. நந்திகேச விஸ்வகர்மாதி தத்த சாப அக்னி பஸ்மாதி யுக்தம் அவலம்பிய. அவள்லாம் நந்திகேஸ்வரர் முதலியவாள்லாம் இப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் யாரு வேதத்தை அவலம்பிக்கிறவாளோ அவளுக்கு சாபம் கொடுத்துட்டாளா. இதுன்னு சொல்றார். கட்டி யந்திர கடவது நைரந்தர்யேண ஜன்ம மரண பிரபாக பதிதாக கதம் போதம் லபந்தே. இந்த யந்திரத்துல இந்த கடிகாரத்துக்குள்ளார அந்த யந்திரத்துல ஒரு இடத்துல ஒண்ணு மாட்டின்னு இருக்குன்னு சொன்னாக்கா அல்ல அது சுத்தின்ண்டே இருக்கும். அப்படிங்கிறது போல இவா ஜென்ம மரணங்கிறதான சக்கரத்துல சுத்தின்ண்டே இருப்பா. இவாளுக்கு எப்படி ஞானம் கிடைக்க போறது? ஆனா நீங்களோ தேவலாம், நீங்களாவது சன்னியாசியா இருக்கேள். தஸ்மாத் பவான் சன்னியாசி தண்ட கமண்டலு தாரி கில கர்மஹீனஹா. நீங்க ஒண்ணும் அக்னிஹோத்திராதிகள்லாம் ஒண்ணும் பண்றது இல்லையே, வேதாத்தியாபனம்லாம் நீங்க ஒண்ணும் பண்றது இல்லையே, நீங்க சன்னியாசியா தானே இருக்கேள். ஆகையினாலே எங்க காபாலிக மதத்தை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யோக்கியத்தை உண்டு. காபாலிக மத யோக்கிய ஏவ அத்தः பவதா ஸ்வீகிருதே காபாலிக மதாச்சாரே பவத் சிஷ்யாः சர்வே ததைவ பவிஷ்யந்தி. இது ஸ்ரீமதி பிராப்தே ஸ்ரீமதாச்சாரிய சுவாமி விரதம் உச்சதே. அதனால நீங்களும் எங்க காபாலிக மதத்தை எடுத்துட்டேன்னா உங்க சிஷ்யால் எல்லாரும் அப்படியே ஸ்ரேயஸ் அடைவா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரியால் சொல்றா. ஆச்சாரியாளுக்கு கொஞ்சம் கோபமே வந்துருத்து. ஏன்னா வேதத்தை தப்புன்னு சொன்னா ஆச்சாரியாளுக்கு பொறுத்துக்கிறதுக்கு கஷ்டம். ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்துல கூட அங்கங்க பார்க்கலாம். இவ்வளவு கருணாமூர்த்தியா இதற்கு முந்தைய பிரகரணங்களையும் பார்த்திருக்க. எல்லாருக்கும் ஹிதத்தை உபதேசிக்கிறதுக்காக நீ சொல்றதுல நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுதான் பெரும்பாலும் பேசியிருக்க ஆச்சாரியன். ஆனா சில இடத்துல ரொம்ப தீவிரமான விதண்டாவாதமாக அதுவும் வேதத்தை நிந்தனம் பண்ணி பேசினா எவ்வளவுதான் பொருத்தம் இருக்கிறது அப்படின்னு. அதனால ஆச்சாரியா எப்பா இப்படிலாம் நீ இதெல்லாம் சாப்பிடப்படாது, குடிக்கப்படாது, இப்படிலாம் உலகத்துல உறவுகள்லாம் வச்சுக்கலாம் கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் நியமமே கிடையாதுன்னு சொல்றியப்பா. என்ன இதெல்லாம் என்ன லோகத்துல ஒரு வியவஸ்தைங்கிறது உண்டா கிடையாதா? யார் எதை சாப்பிடலாம் கூடாதுங்கிறதோ அல்லது இந்த உறவு முறைகள் விஷயத்திலேயோ இதெல்லாம் வியவஸ்தை உண்டா கிடையாதா? வேதத்தெல்லாம் இப்படி நீ நிந்தனம் பண்றியே, நான் உன்னை என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துடுத்து ஆச்சாரியாளுக்கு. அவர் பகவத்பாதால் கோபப்பட்டதை பார்த்து அவருக்கு அதுக்கு மேல
அவனுக்கு ஹும் கிருத்தியாக ஹும் அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துருத்தான். எங்களை என்னமா நீங்க எப்படி ஆட்சேபிப்பில, எங்க பேர்ல நீங்க என்னமா கோபப்படுவேன்னு சொல்லி அவனுக்கு அதுக்கு மேல கோபம் வந்துருத்தான். ஏதாவது பிரபஞ்சகை ரவத்தியா, யாரும் எங்க பேர்ல ஒரு விரல் இது பண்ணினது கிடையாது, வச்சது கிடையாது, எங்களை நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதுபாசம் சம்ஹார பைரவம் மந்திராவிர்பூதம் கரோமி சதுத்வாம் அபிச்சாரேன அச்சிரேன பக்ஷயிஷ்யதி. என்னுடைய உபாசிய தேவதையான சம்ஹார பைரவர் நான் மந்திர ஜபம் பண்ணி கூப்பிடுறேன், அவர் உங்களை உடனே பக்ஷிச்சிருவார். ஏவமுக்தா புனர் ஹும் இத்துச்சாரிய வாமஹஸ்தேன நரகபாலம் திருத்தா, கையிலே எடுத்துன்னு வந்திருப்பார் போல இருக்கு, இல்ல பையில வச்சிருந்தாரோ என்னவோ. வாமஹஸ்தேன நரகபாலம் திருத்வா, இடது கையில மண்டையோட்டை வச்சுட்டு இருக்கானா, அதுல மந்திரம் சொல்லி அதுல சுரைய கல்லு ரொப்பறான். அந்த மந்திர சக்தியினாலே அந்த மண்டை ஓட்டுல தானே கல்லு ரொம்ப போல இருக்கு. சுயம் அர்த்தம் பீத்வா அவசிஷ்டம் சிஷ்யேபியோ தத்தா. இதெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அவனுடைய உபாசனைன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. தான் பாதி கொடுத்துட்டு தன்னுடைய பாக்கி பாதிய சிஷ்யாளுக்கு கொடுத்துட்டு விற்த்தாருண ரோச்சனஹா, அந்த கல்லு குடிச்சதுனால அவனுக்கு கண்ணுல இந்த ஒரு மதம் வருது. அப்படி வச்சுட்டுதான் அவ அந்த மந்திரத்தை சொல்லணுமா. இதோ கமத்தியம் பஷ்யன் நிதமாக, ஆகாஷ மத்தியத்தை பார்த்து எஸ் சம்ஹாரகரோ லோகே பைரவ பிரபுரீஸ்வர சயேவாகத்திய சந்நியாசி பிரபுதியின் பக்ஷயத்தலம். இந்த உலகத்தை யாரு சம்ஹாரம் பண்ணக்கூடியவரான பைரவன் ஈஸ்வரன் இருக்காரோ அவரே இந்த சன்னியாசி முதலிய வாழலாம் பக்ஷிக்கட்டாம். இத்துச்சைஹி உக்தி மாத்திரேன खड्ग कपाल भुषुंडी शूलपाणि दिगंबरः जटाक्षिप्तांबरः संहार भैरव கில ஆவிர்பபுவ. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு மந்திர ஜபத்தை பண்ணியிருக்கான், இத்தனை நாளா உபாசனம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு தரம் சும்மா ஏதோ ஸ்லோகம் சொல்லிவிட்டான்னு கிடையாது. அதனால ஏதோ அவனுடைய ஒரு வித்தியாசமான ரீதியிலயா இருந்தாலும் அவன் உபாசனம் பண்ணியிருக்காங்கிறதுனால கையில கத்தியும் கபாலமும் புஷுண்டியும் சூலமுமாக தாங்கிண்டு இவர் பைரவ சுவாமி அவர் தன்னுடைய ஜட்டாமண்டலத்தினால ஆகாசத்தை முழுக்க வியாபிக்கக்கூடியவராக அவர் ஆவிர்வாவமானார். சம்ஹார பைரவன்னத்வா. உடனே இந்த சன்னியாசி பயப்படவே இல்லை. யாரு? பகவத்பாதர் என்ன சொல்றார்? சம்ஹார பைரவன்னத்வா சன்னியாசீதி கிலாபிரவீத், இப்படியாக சொன்னார் சுவாமின்னு. வேதேஷு சாஸ்திரேஷு புராணேஷு ச கர்மயத் பிரதிபாதிதமஸ்தீஹ தத் கர்த்தவ்யம் ஹி தர்மதா. இது வேதத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ புராணங்கள்லயோ எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அப்படிப்பட்டதான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தர்மேண சர்வ பாபௌகா நாசையாதி சுச்சி விரதாத் பாபசங்கே ததானஷ்டே மனசுத்தி பிரஜாயதே சுத்தே மனசு சர்வாத்ம சாட்சா்காரோ பவத்யலம் சயேவ முக்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நான் இந்த தர்மத்தை எடுத்து சொல்லியிருக்கேன். தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுனால எல்லா பாபங்களும் போகும். அவன் சுசியான ஆச்சாரத்தோட இருந்து இப்படி தர்மத்தை அனுஷ்டிக்கும் பட்சத்துல அந்த பாபங்கள்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னா மனசுத்தியான சித்த சுத்தியானது கிடைக்கும். சுத்தே மனசே அந்த சித்த சுத்தி கிடைச்சதுன்னா சர்வாத்ம சாட்சா்காரம் ஏற்படும். சகல பிரபஞ்சத்திலையும் இருக்கக்கூடியது ஒரே ஆத்மஸ்வரூபங்கிறதானது சாட்சா்காரம்ங்கிறது ஏற்படும் அப்படின்னு நான் சொன்ன உடனே சயேவ முக்தகா, இங்க தொத் பக்தா உபாசிக்கக்கூடிய இவன் என்ன பண்றான்? துஷ்ட யுக்தி பரம்பரா. அதனால நீங்க இப்படி துஷ்டமான வேதத்துக்கு விரோதமான யுக்திகள் எல்லாம் சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருத்தோம். ஆனா உடனே அவனுக்கு கோபம் அதுக்கு மேல அகரோத ஆகதம் துவாந்தோ மந்திர பீத பராயணா இத பரம் துவமேவ இதத் சத்யா சத்தியம் குரு பிரபோ. அதனால அவன் மந்திர சக்தியினால உங்களை வர வச்சிருக்கான். மேற்கொண்டு நீங்க இதுல என்ன சத்தியம் எது அசத்தியம்ங்கிறத நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு பைரவ சுவாமி இடத்துல பகவத் பாதால் சொல்லிட்டார். இத்யுக்தோ பைரவ பிராஹ விப்ரதண்டார்த்தமாகதா சங்கரஸ்துவம் சதா பூஜ்யா சர்வ வேத பரார்த்த பாக். பைரவர் சொல்றார், சுவாமி சொல்றார், இந்த துஷ்டமான வேதத்தை நிந்தனம் பண்றவனை தண்டனம் பண்றதுக்குதான் நான் வந்திருக்கேன்னு சொன்னதாக வச்சுக்கலாம். அல்லது அதற்காக யார் யாரெல்லாம் வேதத்தை நிந்தனம் பண்றாளோ அந்த வேதத்தை நிந்தனம் பண்றவாளை தண்டனம் பண்றதுக்காக தானே நீங்களே வந்திருக்கேன். விப்ரதண்டார்த்தம் ஆகதா அகம்னு சொல்லல, தொம்னு சொல்லல. அது நம்ம நடுவில் சுட்டார் தேகலி தீபன்யாயன, அதாவது வாசல்ல விளக்க வச்ச விளக்குங்கிறது உள்ளேயும் பிரகாசம் கொடுக்கும் வெளியிலையும் பிரகாசம் கொடுக்குங்கிற ரீதியில இந்த விப்ரதண்டார்த்தம் ஆகதகாங்கிற பதத்தை பைரவகானும் சம்பந்தப்படுத்திக்கலாம், சங்கரஹானும் சம்பந்தப்படுத்திக்கலாம். சங்கரஸ்துவம் சதா பூஜ்யா சர்வ வேத பரார்த்த பாக். வேதத்தினுடைய சகல வேத பாகங்களுடைய பரமமான என்ன ஒரு அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்தை நீங்கள் அறிஞ்சவர்.
பவத்கிருதம் ஹி யத்கர்ம மயாபிச்ச கிருதம் ஹி தத், நீங்க பண்ணினது நான் பண்ணினதேதான் என்னை பொறுத்த மட்டுக்கும். ஆனா தேஷாம் காபாலிகானாம் தூ பிராமணிய ஆச்சாரதாம் குரு, இப்படிலாம் தப்பான பழக்க வழக்கங்களோட இத்தனை நாள் இவா இருந்துட்டா அவளுக்கு சத்தான பழக்க வழக்கங்களை நீங்க சொல்லிக் கொடுங்கோ. விகலேத்து கலவு பிராப்தே தேஷாம் பிரத்யதி யதேப்சிதா பபூவ மந்திரபத்தோகம் பிரத்யக்ஷோஸ்மின தர்மதா. இந்த கலியுகமானது மேல மேல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆகையினால அவளுக்கு என்ன உச்சிதமோ ஏதோ ஒரு ரீதியில அவளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ. அவளுக்கும் ஒரு சுத்தியை பண்ணி அனுகிரகம் பண்ணி கொடுத்து அவளுடைய மந்திர ஜபத்துக்கு கட்டுப்பட்டு நான் வந்திருக்கேனே தவிர இதனால அவ தார்மிகாள்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு இத்துக்துவா அந்தர்ததே தேவஹ காபாலிக மதானுகாக தத் வாக்கிய சிரவணாத் பீதாக. இப்ப இப்படியாக அந்த பைரவர் அந்தர்தானமான உடனே காபாலிக மதத்தை அனுஷ்டிக்கிற அத்தனை பேரும் தத் வாக்கிய சிரவணாத் பீதாக ரொம்ப பயந்து போயிட்டா. பரிவிராட் குல சேகரம் நத்வாத் ஆகசதா சர்வே பட்டுகாத்யா சுவிஸ்மிதாக. அத்தனை பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன்னுடைய உபாசிய தேவதையான பைரவர் எப்ப பகவத்பாதால பாராட்டி நீங்க இவாளுக்கு சன்மார்க்கத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ அப்போ சுவாமின்னு மூடாபயம் யஸ்மாத் பாலயாஸ்மாஷ்ட சாதனம் ஏவ பாலாபினோ திருஷ்டுவா. அப்படி உடனே என்னதான் இருந்தாலும் கோபம் பரமேஸ்வரனுடைய அம்சம் தானே. கோபங்கிறது சட்டுன்னு வந்தாலும் கூட ரொம்ப கருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால பரமேஸ்வரனும் அதே போல பகவத்பாதல் கோபப்படுறது ரொம்ப ரொம்ப துர்லபம். ஆனா இந்த விஷயத்துல வேதத்தை நிந்திரம் பண்ணினதுனால ஆச்சாரியாளுக்கு கோபம் வந்துருத்து. ஆனா இவா எப்போ எங்களை காப்பாத்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாளோ அப்போ இவா இன்னைக்கு ஆச்சார ஹீனாளாக இருந்தாலும் கூட காப்பாத்துங்கிற வார்த்தை சொன்னவனே எப்போ தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு சுவாமி சொன்னாப்புல இந்த இடத்துல ஏவம் ஆலாபினோ திருஷ்டுவா கருணாபூர்ண விக்கிரகா ஆக்ஞாபயாமாச யதிஹி சிஷ்யாம் ஸ்தேஷான் விசோதனே பத்மபாதமுகா சிஷ்யாக சக்ருஸ்தான் பிராமணாத்வகான் பிராதஸ்நான ரதான் நித்தியம் சந்தியாகர்ம திருடௌ ரதான் பஞ்சபூஜாய பஞ்சயஜ்ய பரான் நிஷ்டலமானசான். அப்படி ஆரம்பத்துக்கு முன்னாடியே வைஷ்ணவ மத விசாரம் வந்த போது இதே போல ஒரு சில பேர் எங்க பூர்வீகால் யாரோ 7 தலைமுறை 8 தலைமுறை முன்னாடி கர்வானுஷ்டானம் பண்ணினான்னு சொல்லும் போது ஒரு க்ஷணம் பகவத்பாதாளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுத்து. பிறகு இதே போல சிஷ்யால விட்டு அவளுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுவீங்கன்னு சொன்னது போல இங்கேயும் கருணாபூர்ண விக்கிரகா ரொம்ப கருணையோட தன்னுடைய சிஷ்யாவை கூப்பிட்டு இவாளுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி விடுறதுக்காகத்தான் பகவத்பாதாள் வந்திருக்கா. ஆகையினால அவளை எப்படிப்பட்ட ஆச்சாரமுடையவாளா ஆக்கினாலாம். பிராத்தஸ்நான ரதான் காலங்கார்த்தால ஸ்நானம் பண்ணணும். சந்தியாகர்மாதி அவளுக்கு உண்டான கர்மானுஷ்டானங்கள் என்ன உண்டோ பண்ணணும். பஞ்ச பூஜைகளை எல்லா தேவதைகளையும் சமமா பாவிச்சு பூஜிக்கணும். பஞ்ச யஜ்யங்கள் வேதத்துல சொல்லப்பட்டதான அனுஷ்டானங்களை பண்ணணும். அதனுடைய பலன் என்ன பாருங்க, நிச்சல மானசான். ஸ்திரமாக நிச்சல மானசங்கிறது பாரமார்த்திக திருஷ்டியிலையும் வச்சுக்கலாம், தார்மீக திருஷ்டியிலையும் தர்மத்தினுடைய ஒரு தெளிவான புரிதலோட தர்மத்துல ஒரு நிஷ்டை ஏற்படுறதுங்கிறதாவும் வச்சுக்கலாம். பட்டுகாதயஸ்தே சர்வஜ மூர்த்திம் பரமகுரும் ஆசிரித்த சத் சிஷ்யா பபூ, இது திரையோவிம்சம் பிரகரணம். அப்படி அதனால இந்த மாதிரி காபாலிகால ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினான்ட்டு இதற்கு அடுத்த பிரகரணத்துல 24வது பிரகரணத்துல ஒரு விதமான காபாலிகன்னு சொல்லிட்டு ஒருத்தவரா. அதாவது இவாளாவது அவாளுக்கு உண்டான ஏதோ ஒரு உபாசனை ஏதோ ஒரு மந்திர ஜபம் அப்படிங்கிறத ஒரு அப்படின்னு இந்த கிரந்தத்துல சொல்லலையே தவிர ஆஸ்திக காப்பாளிகள் நாஸ்திக காப்பாளிகள்னு சொல்லலாமோ என்ன. என்ன இவா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுங்கிற விஷயத்துல அதாவது ஆச்சாராதி நியமங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி ஆகார விஷயத்திலையோ விவகார விஷயத்திலையோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் கிடையாதுன்னு சொன்னாலே தவிர அவ ஏதோ ஒரு ரீதியில ஒரு உபாசனைங்கிறத அவ சொல்லிட்டு இருக்கு. இவன் ஆனா அடுத்தது மேல சொல்லக்கூடியவன் அந்த முந்திர மதத்துல பட்டுகநாதர் அப்படிங்கிறவர் பைரவ மதத்தை இது பண்ணார். இவர் கடைசியில மறுபடியும் இந்த ஷண்மத ஸ்தாபன பிரகரணத்துல கடைசியில இந்த வட்டுகநாதருங்கிறவர் இந்த முந்திர பிரகரணத்துல அவர் சொல்லப்பட்டார். மத்சிஷ்யா அப்படின்னு சொல்லி அந்த பிரதான காபாலிகர் யார் வந்தாரோ அவர் அந்த இடத்துல சொல்றார், இங்க மத்சிஷ்யா பட்டுகநாதோ நாம வர்த்ததே அப்படிங்கிறத அவர் முன்னாடியே சொன்னார். ஆனா இப்போ இந்த அடுத்த காபாலிகர்னு சொல்லக்கூடியதான மற்றொரு ஆள் வரக்கூடியவன் என்ன பண்றான், அவன் வேதத்தை இன்னும் அவனுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு ஆச்சாரமும் இல்லாததான ஒரு ஸ்வரூபத்தோட அவளுடைய உபாசனைங்கிறதுங்கிற ரீதியில கூட இல்லாமல் வெறும்ன ஸ்மசான பஸ்மாவை பூசிண்டு நரகபாலங்கள் மண்டையோட்டனுடைய மாலைகளை கழுத்துல தொங்க விட்டுண்டு
ஏதோ ஒரு கருப்பு நேரத்துல ஒரு மையால ஒரு திலகம் மாதிரி ஒரு கோடை கழிச்சுண்டு அவன் ஜட்டாதாரணம் பண்ணிட்டு புலித்தோலை பரமேஸ்வரன் அதாவது இந்த மாதிரிலாம் இருக்காருன்னு சொல்லிட்டு தானும் அப்படி இருப்பான். அதனால இப்படி ஒரு ஸ்வரூபத்தோட சம்பு பைரவா அஹோ காப்பாரி ஈஷா அப்படின்லாம் ஏதோ ஒரு ரொம்ப பக்தியால சொல்றாப்புல அவன் சொல்லிட்டு வந்துட்டு பகவத் பாதாள்கிட்ட வந்து கேட்கறான், நீங்க எங்க மதத்தை சேர்ந்தவா, நிறைய பேரை நீங்க இந்த மாதிரிலாம் மதமாற்றம் பண்ணிவிட்டேளே, அவளெல்லாம் உங்க மதத்தை சேர்ந்தவாளா ஆக்கிட்டேளே, அவளுக்கு ஏதோ சில பாரம்பரியமா குலபரம்பரையால சில கர்மானுஷ்டானங்கள் உண்டுங்கிற ரீதியில அவ அதை விட்டுட்டாங்கிற ரீதியில நீங்க அவளுக்கு சொல்லி போதனம் பண்றேள். குலபரம்பரையாவது அனுஷ்டானமாவது, இதெல்லாம் குலபரம்பரையும் கிடையாது அனுஷ்டானமும் கிடையாது, யார் யார் வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம். அந்த விஷயத்துல அவளும் சொன்னா இவாளும் சொல்ற இவனும் சொல்றான். ஆனா குலபரம்பரையா இருக்கக்கூடிய அனுஷ்டானம்ங்கிற ஒரு விஷயம் உண்டுங்கிற விஷயத்த கூட இவன் ஒத்துக்கல. அப்போ நியமங்கள் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த அவளும் சொன்னா இவனும் சொல்றான். இவன் அதை ரொம்பவே ஜாஸ்தி பண்ணி சொல்றான். இவனிடத்துல இருக்கக்கூடியதான ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயமானது என்னன்னு கேட்டாக்க குலபரம்பரையான தர்மங்கிற விஷயம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எல்லா சரீரமும் உருவாகக்கூடிய சரீரம் தான். எந்த சரீரத்துல என்ன பிறந்தா என்ன இருக்கு, இதெல்லாம் சாப்பாட்டுனால வளரக்கூடியது தானே. சர்மம் மாம்சம் எலும்பு முதலியதாகிய தாத்துக்கள்லாம் சேர்ந்ததுனால இருக்கக்கூடிய சரீரம் தானே. ஆகையினாலே இந்த சரீரத்தினால நம்ம இந்த லோகத்துல என்னென்ன சுகங்களெல்லாம் அனுபவிக்கணுமோ அந்தந்த சுகங்களெல்லாம் அனுபவிக்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய வசத்தியான விஷயம். ஆகையினால இப்படியாக பைரவர் நினைச்சுண்டு இவ என்ன வேணா பண்ணலாம் லோக விவகாரத்துல. தேகபாதானந்தரம் பைரவ பிராப்திரேவ மோக்ஷா. அதாவது லோகத்துல இது ஆச்சரியமா இருக்கு. அவனாவது ஏதோ மந்திர ஜபம் அது இதுங்கிறதெல்லாம் பண்ணணுங்கிறத சொன்னா, இவன் மந்திர ஜபங்கிறத கூட சொல்லல, ஒரு அனுஷ்டானம்னு சொல்ல, குலபரம்பரைங்கிறத சொல்லல. இவன் என்ன சொல்றான், என்ன வேணா நடந்துக்கலாம், கடைசியில பைரவ பிராப்தி மோக்ஷா. அதாவது இதுக்கு மேல அடுத்தது வந்து சார்வாக மதம் வரப்போறது. இவருக்கும் சார்வாகனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு வித்தியாசம்னு என்ன சொல்லலாம்னு தோன்றதுன்னா, இவனாவது பைரவர்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத ஒத்துண்டான். இந்த ரெண்டாவது கட்சியில இருக்கிறவன். இதுக்கு முன்னாடி இருந்தவன் பைரவத்தை ஒத்துண்டான், ஆச்சாரங்கள்லாம் வேணுங்கிறத ஒத்துக்கல, ஆனா பைரவரை உபாசனம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னான். இவன் பைரவர் உண்டுன்னு சொல்றான், உபாசனைகள்ங்கிறத பத்தி இவன் ஒன்னும் பேசல. கனாபினான் எப்படி வேணா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, தனக்கு ஒரு குலபரம்பரைங்கிறது கிடையாது, தான் இப்படித்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, தனக்கு முன்னாடி இருந்தவாளும் எப்படி வேணா இருந்திருக்கலாம்ங்கிறதான் அப்படிதான் அவ நடந்துட்டு இருக்காங்கிறத ரொம்ப பெருமையா சொல்லி, எதெல்லாம் லோகத்துல நிந்திக்கத்தக்கதான ஒரு பழக்க வழக்கங்கள் என்னென்னலாம் உண்டோ அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் தன்னுடைய குலத்துல முன்னாடி இருந்திருக்குங்கிறத ஒரு பெருமையா சொல்லி இப்படி ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்த சொல்றச்சே பகவத் பாதாள் பார்த்தார். அதாவது உருப்படியா நடந்துக்கணும், ஏதோ ஒரு உருப்படியான நடந்துக்கிறதுங்கிறதான ஒரு கோட்பாடு இருந்ததுனாக்க பைரவரை உபாசிக்கணும், அதற்கு இப்படிப்பட்ட மந்திர ஜபங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடு இருந்ததுனால இதற்கு முன்னாடி இருந்தவன்கிட்ட பேசி நீ இப்படி இப்படிலாம் நடந்துக்கணும்பா, இப்படி இப்படிலாம் நடந்துக்க கூடாதுங்கிறத சொல்லிக் கொடுக்க பார்த்தார். அப்புறம் அது அவன் வேற மாதிரி மந்திர பிரயோகம் பண்ணி பைரவரை கூட்டின்னு வந்த பிறகு அது அந்த ஒரு தெய்வ சாநித்தியத்துல நடந்து போற விஷயமாக அந்த பைரவருடைய ஒரு அனுகிரகத்தினாலேயே தான் சொல்லணும். நீ பகவத் பாதாள் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக அவளுக்கு கிடைச்சு போச்சு. அப்பாரா இந்த ஆசாமி விஷயத்துல பகவத் பாதாள் பாக்குறார், இத்தியாதி வச்சலாலாபிதம் பரமயதிஹி இத்தமாக கச்ச காபாலிக யதா சுகம் விஹர. ஏதோ ஒன்னும் அனுஷ்டானம் பண்ணணும், இது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு யாராவது ஒருத்தர் அதுல ஒரு ஈடுபாடு ஒரு கொள்கைன்னு வச்சுக்கிறவாளா இருந்தா, கொள்கைன்னு வச்சுக்கிறவாள் இடத்துல பேசி அவளுக்கு ஒரு போதனத்தை பண்ணி ஏதாவது பண்றதுக்கு சாத்தியப்படும் என்ன. அதனால உனக்கு அப்படிலாம் ஒரு கொள்கையோ இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறப்பா, சரி நீ எப்படி சௌகரியமோ இருந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டார் பகவத் பாதாள். இப்படி இந்த ஜென்மாவில இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆச்சாரியாளுக்கே தோடி போயிடுத்தோ என்னவோ. அதனால இப்ப சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு, அப்பா இவனை எங்கேயாவது கொண்டு போய் சித்த விட்டுட்டு வந்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தம் தூரம் அத்தியச்சன்னே அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாளாம். அதனால இதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத் பாதாள் அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சாத் பரமேஸ்வரன் கைலாசத்திலிருந்து லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் கைலாசம் வரைக்கும் வந்து மௌன உபதேசமாகிய தன்னுடைய மௌனத்தை சரகாதிகளை போல புரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு முடியல. நாம பூலோகத்துக்கு சங்கராச்சாரியராக இறங்கி போய் அவளுக்கு நாமளே உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவோம்னு பரமேஸ்வரன் எவ்வளவுதான் கிளம்பி வந்தாலும் கூட ஒரு கொள்கைன்னு ஒண்ணு வச்சுக்கணும்னு நினைச்சவனுக்குத்தான்
இந்த கொள்கை சரியான கொள்கை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நான் இஷ்டப்பட்டு நடந்துப்பேன், எப்படி வேணா நடந்துப்பேன், அதுதான் என்னுடைய கொள்கைனா அது ஒரு கொள்கையே கிடையாது. என்ன வேணா பண்ணுவேன்னு ஒரு கொள்கையா? அது ஸ்லோகத்துல பசுபிராணிகள்ல இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் தானே, அது ஒரு கொள்கைன்னு சொல்லுவாளா? அப்போ ஒரு தத்துவம் வேணும், ஒரு உபாசனை வேணும், ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு வாயால சொன்னா போறாது. அடுத்த பிரகரணத்துல, இப்ப அடுத்தது சார்வாக மத்த 25வது பிரகரணத்துல தெய்வம் இருக்குன்னு அவன் சொல்லல, இவன் தெய்வம் இருக்குன்னு ஏதோ பைரவர்னு ஒரு பேரை சொல்றான் வாயால். அப்படி வாயால பேரை சொன்னா போறலையே, அவன் வெறும்ன பேரை சொல்றானே தவிர அவனுடைய உண்மையா ஹிருத்பூர்வகமா அவன் ஒரு கொள்கைங்கிறத நம்புறானா? இதுக்கு முந்தின பிரகரணத்துல இருந்தவன் ஆச்சார விஷயத்துல தப்பு இருந்தாலும் கூட அவனிடத்துல உபாசனை இருந்தது, அந்த தெய்வத்தை அவன் வழிபட்டான். அதனாலதான் அவன் பண்ணினதான மந்திரோபாசனைக்கு அந்த தெய்வமே பிரத்யட்சமாக கூடியதான ஒரு சாமர்த்தியம், அவனுக்கு ஒரு சித்தி ஒண்ணு கிடைச்சது. இப்ப இவனுக்கு எந்த ஒரு உபாசனையும் கிடையாது. உபாசனை இல்லாம உபாசனை இருந்துண்டு ஆச்சாரம் தப்பாக இருந்தாக்க, அப்ப அந்த உபாசனையினுடைய பலத்தினால அந்த உபாசிய தேவதையை இவனை ஒரு சத்தியமான ஆச்சாரத்துக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான அனுகிரகத்தை பண்ணிட்டு போறோம். அதுதான் பகவான் கீதையில சொல்ல வரான், அபச்சே சுதுராச்சாரா பஜதே மாம் அரண்ய பாக்கு சாதுரேவ சமந்தவ்யா சமயக் விவசித்தோ ஹிசா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு கீதையில சொன்ன வாக்கியம் முந்திர பிரகரணத்துல நிரூபிக்கப்பட்டது. சஸ்வத் சாந்தியம் நிகச்சதி அப்படி. அப்ப அந்த பண்ணின உபாசனையானது அவனுடைய துராச்சாரத்தை கூட தூக்கி விட்டு, அந்த துராச்சாரத்திலேருந்து அவனை விலக்கி அவனை சதாச்சாரமுடையவனாக ஆக்கி அப்புறம் அவனை ருஜு மார்க்கத்துல மெயின் ரோட்ல ஹைவேல கொண்டு விட்டது. ஆனா வெறும்ன நான் தெய்வத்தை நம்புறேன்னு ஒரு பேருக்கு சொல்லிட்டு ஒரு உபாசனையும் இல்லாதவனாக இருந்துட்டு அவன் துராச்சாரமுடையவனாக இருந்தால் அவன் எந்த ஆதாரத்தின் பேர்ல மேல வர முடியும்? ஒரு பிரவாகத்துல அடிச்சுன்னு போகக்கூடிய பிரவாகத்துல ஒருத்தன் மாட்டின்னு இருக்கான்னு சொன்னா ஏதோ ஒரு கயிறு, அந்த கயிறு எங்க இருக்கு, எங்க போய் சத்தான இடத்துலதான் போய் மாட்டி கட்டியிருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு ஏறதுங்கிறது வேற. ஏதோ ஒரு கயிறை பிடிச்சிருந்து வெளியில வரணுங்கிறதான ஒரு பிரயத்தனம், ஏதோ பரமாத்மான்னு ஒரு பைரவர் தான் பரமாத்மா, பைரவர் தான் உலகத்தை உருவாக்கினவர், அவர் அடையணும், ஏதோ ஒரு அடிப்படை தத்துவத்தை வச்சுட்டு அதை நோக்கி அவன் பிரயத்தனப்படுறான் பாருங்க. அப்ப பிரயத்தனப்படுறவனை பாராட்டணும், அது துராச்சாரம் உடையவனா இருந்தாலும் அவனை தூக்கி விடுங்கிறத அதுல இருந்து நம்ம காட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆனா இவன் வெறுமன தெய்வம் உண்டுன்னு நான் நம்புறேன்னு வாயால சொல்றானே தவிர அந்த தெய்வத்தை நோக்கி இவன் என்ன பிரயத்தனப்பட்டான், தெய்வத்தை நோக்கி தான் போகணுங்கிறதான ஒரு பிரயத்தனமானது ஜீவனுக்கு இருக்கணும். அப்போ தெய்வத்தால அவருக்கு அனுகிரகம் பண்ண முடியும். அந்த அனுகிரகம் பண்றதுக்காக தான் சங்கராச்சாரியங்கிற ரூபத்துல பூலோகத்துக்கு வந்தது தெய்வம். ஆனா இந்த இடத்துல இப்படி இருக்கான்னு சொன்னாக்க, இந்த மாதிரி ஒரு உபாசனையே இல்லாதவனா இருந்துட்டு நான் அனாச்சாரமா இருப்பேன்னு சொன்னா இவன் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஏதோ இன்னைக்கு இந்த ஜென்மாவிலையும் அவன் பகவத்பாதால பார்த்துட்டு போயிட்டான். பார்த்துட்டு போனதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் அவனுக்கு இந்த துராச்சாரத்தினுடைய பலனாக அவனுடைய சரீரத்திலேயே சிரமங்கள்லாம் ஏற்பட்டு அன்னைக்கு அவனுக்கு இந்த ஒரு சத்துக்களுடைய ஒரு க்ஷணமாத்திரமா இருந்தாலும் க்ஷணார்த்தே நாபி சத்சங்கான்னு சொல்லுவாளே, அந்த சத்சங்கமானது அவனுக்கு பின்னாடி அனுகிரகம் பண்ணி கொடுத்து என்னைக்கோ அவனுக்கு ஒரு சத்தான ஒரு எண்ணம் வந்ததுனாக்க உண்டு. இப்போதைக்கு அவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு உபதேசத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆச்சாரியால் அதுக்காக இருந்தாலும் அவனை ஒன்னும் ஹிம்சை பண்ணல. ஆச்சாரியால் என்ன பண்ணிவிட்டார், இவனை கொண்டு போய் சிஷால கொண்டு போய் எங்கேயோ அவன் பாட்டு ஏதோ ஒரு இடத்துல போகட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட சொல்லிட்டார். இத்தியனந்தானந்தகிரி கிருதௌ பிரகரணம் சதுர்விம்சம் அப்படிங்கிறதாக இந்த 25வது பிரகரணம் முடிஞ்சது. அடுத்த 24வது பிரகரணம், அடுத்த 25வது பிரகரணத்துல சார்வாகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா இங்க வரா. சார்வாகர்கள் அப்படின்னு சொன்னா வெறும்ல லௌகாயத்திகாள், சார்வாக லௌகாயத்திகௌ அப்படின்னு அமரகோஷத்துல வருது. லௌகாயத்திகாள்னா லோகத்துல எப்படி வேணா நடந்துக்கலாம், அவ்வளவுதான். இதுல ஒரு கொள்கை தத்துவம் அப்படிங்கிற ஒரு இவன் ஏதோ ஒண்ணு சொல்றான், இவன் தெய்வம்னு வார்த்தையை எடுக்கல. அவன் என்ன சொல்றான் பார்ப்போம். இவனை கூட பார்க்கலாம்ல இருக்கு, இவன் கூட என்னதான் சொல்றான்னு உண்மையான கொள்கையோட லௌகாயத்தமாக சார்வாகனா இருந்தா கூட அவனை பேசி அவனுக்கு உபதேசம் பண்றதுக்கு சாத்தியப்படலாம். கொள்கையே இல்லாம வெறும்ன தெய்வம்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்லி கனா பின்னான்னு நடந்துக்கிறவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முந்தின பிரகரணத்தையும் இந்த பிரகரணத்தையும் பார்த்துட்டு நடுவுல இருக்கிற பிரகரணத்தை ஆலோசனை பண்றச்சே தெரியறது. இப்ப மேற்கொண்டு சார்வாக மற்ற விஷயத்தை பார்ப்போம். தத சார்வாகா பிரமதை சங்கரவையோ பகுசிஷ்யவரைர் ஆசிரிதம் லோககுரும் ஸ்ரீ சங்கராச்சாரியம் திருஷ்டுவா கிமேதத் ஜெகத் மூர்க்கஜனாக்ராந்தம் விசித்திரமிவ பாதி கிஞ்சிஜ்ஞாः தேகேந்திரியாதீத சூன்யாத்மவாதினः அத்தः தேஷாம் முக்தபாவாதேவ
லோகே கில விகலாக இவ பகவோ ஜாதா மூடதராக தேஷாம் சகவாசேன புத்திமதாம் அஸ்மாக்கமபி திருடமதிதா துஷ்டமதிதா ஆயாஸ்யதி இது பகுதா விசாரிய ஏவமபி ததக்ரணீஹி சந்நியாசி கஷ்டிதஸ்தி தஸ்ய யதி விவேகோஸ்தி ததா ததக்ரே க்ஷணம் ஸ்தாஸ்யாமி நோ சேத் சீக்கிரம் ஆகமிஷ்யாமி ஆகச்சாமி இது சபாம் பிரவிஷ்ய இதமுவாச். ஆச்சாரியால் இருக்கிற சபையனுடைய வாசல் வழியா ஒருத்தன் போறான் போல இருக்கு, ஒரு நாஸ்திகன், ஒரு சார்வாக்கன். சார்வாக்கன்னு இவன் பாருங்கோ, இவன் புத்திஜீவி, அறிவுபூர்வமா ஆலோசிச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன். அவன் என்ன சொல்றான், இந்த உலகமே எல்லாம் அசட்கள், மூர்க்கர்கள். மூர்க்கர்கள்னா தமிழ்ல மூர்க்கன்னு சொன்னா குற்றமானவன் அர்த்தம், இங்க அசடுன்னு அர்த்தம், புத்தி இல்லாதவன். எல்லாரும் புத்தி இல்லாத கிஞ்சிஜாக இல்ல, ரொம்ப தேகேந்திரிய அதீத சூன்ய ஆத்மா. அது உடம்ப தாண்டி இந்திரியங்களை தாண்டி ஒரு ஆத்மாவா? அது என்னது, உடம்பையும் இந்திரியத்தையும் தாண்டி என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அப்ப சூன்யத்தை தான் இவ ஆத்மான்னு சொல்றாளோ? அப்ப அப்படிப்பட்ட சூன்யத்தை வச்சுட்டு என்ன மோட்சத்தை அடைய முடியும்? அப்ப மோட்சங்கிறதே அவளுக்கு கிடையாது. அதனால ஐயோ பாவம், இப்படிலாம் ரொம்ப மூடாளா எல்லாரும் ஆயிட்டாளே. ஒரு கால் நாம அப்படிப்பட்டவாதான் இந்த சபையில உள்ள இருக்கா. நம்ம ஒரு கால் உள்ள பூந்தோம்னா நம்மளாம் இத்தனை நாள எவ்வளவு புத்திபூர்வகமா எல்லாத்தையும் விசாரம் பண்ணி நாம இந்த மாதிரி கூட சில பேர் வருவா, பகவத்பாதாள்கிட்ட, ஆச்சாரியால், ஜெகத்குரு சங்கராச்சாரியாள்கிட்ட வருவா, ரொம்ப புத்திசாலின்னு தரத்தாரே நினைச்சுட்டு இன்னைக்கு வாழலாம் என்ன அசட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ பூஜைங்கிறா, பஜனைங்கிறா, பாட்டுங்கிறா, ஹோமங்கிறா அப்படி இல்லைன்னு சில பேர் வருவா. அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிறானா, ஒரு கால் நம்ம இங்க உள்ள நுழைஞ்சிட்டோம்னாக்க நம்மளும் இத்தனை நாளா புத்திமான்களா இருந்திருக்கோம், நம்மளுக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய புத்தி கெட்டுப்படுமோ? சகவாசேர புத்திமதா வஸ்வாகமபி துஷ்டமதிதா ஆயாசிதி இது பகுதா விசாரிய. இல்ல இவெல்லாம் அசடுகளா இருக்கலாம், அவ எல்லாருக்கும் ஒரு தலைவர் ஒருத்தர், சன்னியாசி ஒருத்தர் இருக்காரு. அந்த சப்தம் இருக்கு, நானா சொல்லல. ததக்ரணீஹி சன்னியாசி கஷ்டித் அஸ்திகளோ தஸ்ய எதி விவேகோஸ்தி. அந்த சன்னியாசிக்கு ஏதாவது விவேகம் இருக்கான்னு போய் பார்க்கலாம். அவர் பெரிய பண்டிதர்னு சொல்றா, பெரிய புத்திசாலின்னு சொல்றா. என்ன, அந்த புத்திசாலியோட போய் பார்ப்போம். அவர் புத்திசாலியா இருந்தா சித்தனை அவருக்கு அப்புறம் நிற்போம், இல்லாட்டி சீக்கிரம் வந்துருவோம், என்ன இருக்கு வெளியில கிளம்பிடுவோம். ஈதி சபாம் பிரவிஷ்ய இது முவாச்ச. ஆச்சாரியாளுக்கு அப்புறம் போய் நின்று பேசலாம் தைரியமா. சுவாமின் எதி பவதா பரமார்த்தோ வித்தா தர்ஹி முக்தி லட்சணம் வதா தாவத் மத்விவேக ஸ்ரூயதாம். என்ன சுவாமி, உங்களுக்கு பரமார்த்த தத்துவம் என்னன்னு தெரிஞ்சு கொடுத்தோ பாருங்க. இவன் விசாரம் பண்ணியிருக்கான், இவனுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு, இவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. அனுஷ்டானம் பண்ண மாட்டான், அது வேற விஷயம். மோட்சம்னா என்னங்கிறத விசாரம் பண்ண, அந்த மட்டுக்கும் பெரிய அவன் அந்த மட்டுக்கும் அது ஒரு நல்ல விஷயமாச்சே. ஏதோ ஒண்ணு விசாரம் பண்றானோ இல்லையோ, ஏன்னா அது சத்தான பாதையில இருக்காங்கிறது அடுத்த விசாரம். அதனால விசாரம் மோட்சம்னா இன்னதுன்னு உண்மையா விசாரம் பண்ண, அதை பாருங்க. அவன் எந்த ஒரு உபாசனத்தை பண்ணாட்டாலும், ஒரு தெய்வத்தை நம்பாட்டாலும் உண்மையா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அதாவது அந்த புத்திக்கு உண்மையா நடந்துக்கிறான். முக்தி லட்சணம் வதா, மோட்சத்தினுடைய லட்சணம் என்ன? அவனுக்கு தெரிஞ்சது அதுதான்ப்பா, சரீரம் தான் மேல சொல்ல போறான், இந்த மரணம் தான் மோட்சம் அப்படின்னு மேல சொல்ல போறான். மத் விவேக ஸ்ரூயதாம், நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் கேளுங்கோ. பித்ரு மாத்திர காரணஸ்ய காரியரூப சரீரஸ்ய இந்திரிய பிராண ஜீவாத்மகஸ்ய லய ஏவ மோக்ஷா. தாயார் தகப்பனார்ட்டேந்து பிறந்ததானது இந்த சரீரம். இது இந்திரியன், பிராணன், ஜீவன், இந்திரியம் இதெல்லாம் கலந்ததாக இருக்கு. இது அழிஞ்சு போறதுதான் மோக்ஷம். மந்தபதையா தஸ்ய புனராகமனம் ஜல்பந்தி. அஷடுகள்லாம் இந்த சரீரம் மறுபடியும் வரும்னு சொல்றா, ஜீவன் மறுபடியும் வரும்னு சொல்றா. பஸ்மீபூதஸ்ய தேஹஸ்ய புனராகமனம் குதஹ யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் ரணம் கிருத்வா கிருதம் விவேதன. இதனுடைய பூர்வார்த்தம். இது பிரசித்தமா சார்வாக மதத்துல உள்ள ஸ்லோகம். எப்படி சொல்ல முடியும்? சரீரம் பஸ்மமா எடுத்தனா எங்கேயாவது திரும்பி வருமா? சரீரம் தான் ஆத்மாப்பா, இவனுடைய சித்தாந்தம் இது. ஆகையினாலே எதி சமுத்திரலீன சரிதம்பசாம் புனராகமனம் அஸ்தி ததா மிருதிங்கதானாமப்பி புனராகமனம் ஆயாது. சமுத்திரத்துக்குள்ளார லயமான நதிகளுடைய ஜலமானது மறுபடியும் அது தானா வியவஸ்திதமாக பிரிஞ்சு, இது கங்கையோடைய ஜலம், யமுனையோடைய ஜலம், காவேரியோட ஜலம், நர்மதையோடைய ஜலம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருமா இருந்தா அப்ப மரணம் அடைஞ்ச வாளுக்கும் மறுபடியும் வருதுங்கிறது சாத்தியம். அதனாலே அதோ மிருதிரேவ முக்தி, அதனால மரணம் தான் மோட்சம் என்பதில் என்ற சந்தேகமும் கிடையாது. அதுக்கு மேல கேளுங்க விசேஷம். கேச்சின் மந்ததிய கில மிருதானாம் ஸ்ராத்தம் கர்ம குருவந்தி வதந்தி ததன்னேன மிருதானாம் திருப்திரஸ்தீதி தத்விவேக கிமுக்தவ்யா. சில ஷடுகள்லாம் சொல்றா. ஆனந்தகிரி சங்கரபதி மகன் சந்தேகப்படாதீங்கோ இருக்கு. என்ன, ஒருத்தர் காலமானது என தன்னிகை வாழுது ஸ்ராத்தம் பண்ணணும்னு சொல்றா.
அப்படி சிராத்தம் பண்ணி சாப்பிட்டாக்க அந்த சாப்பாட்டுனாலே யார் காலம் ஆயிட்டாலோ அவளுக்கு திருப்தி கிடைக்கும்னு சொல்றா. இவாளுடைய விவேகத்தை என்ன சொல்றது? ஸ்வர்க நரகரோபா பரலோகா அஸ்தி தத்ர சுகதுக்கானுபவோ மிருதா நாமஸ்தேவ புண்ணிய பாபேவ க்ஷீணே தேகின புனர்மர்த்தியலோக பிராப்தி இது கேச்சித் ஜல்பந்தி. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்காம், நரகம்னு ஒண்ணு இருக்காம். ஆகையினாலே இந்த லோகத்துல மரணம் அடைஞ்சாலும் அந்த லோகத்துக்கு போய் சுகதுக்கங்கள் அடைவாளாம். அந்த லோகத்துல புண்ணிய பாபங்களுடைய பலனை அனுபவிச்சுட்டு திருப்பி வருவாளாம். தன் மதரம் சுதராம பிரமாணம். இது சுத்தமா ஆதாரமே அற்றது. இஹைவ ஸ்வர்க்க நரகானுபவசிய வித்தியமானத்வா. இந்த லோகத்துலதான்ப்பா சொர்க்கம் நரகங்கிறது தனி கிடையாதுப்பா, இங்கதான்ப்பா. யோவா சுகபுக்கு சயேவ ஸ்வர்கஸ்தா யோவா கிளேசபுக்கு சயேவ நரகஸ்தா. யாரு சுகத்தை அனுபவிக்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துல இருக்கான், யாரு கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ அவன் தான் நரகத்துல இருக்கான். இது பிரத்யக்ஷ திருஷ்ட ஸ்வர்க நரக ரூப பலசிய பரோட்சஸ்திதி நகி கல்பயிது முச்சிதா. அதனால கண்ணுக்கு தெரியறதே பிரத்யேக சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன. இதுக்கு மேல என்ன கல்பனை பண்றதுக்கு இருக்கு? பூதா. அதனால இது பரலோகம்னு போறது அப்படிங்கிறது ஒண்ணு அர்த்தமே இல்ல இந்த சரீரத்துல அப்படிங்கிறது அவன் சொன்னான். அப்ப அதுக்கு சித்தாந்த பட்சத்துல வைதிகால் என்ன சொல்லுவா, அதுக்கு ஆஸ்திகால் என்ன சொல்லுவா? சரீரம்ங்கிறது தான்ப்பா இந்த பஞ்சபூதங்களால் ஆனது, அதுதான் இங்க அழிஞ்சு போறது. ஜீவன்கிறது ஒண்ணு சரீரத்துக்கு அப்பாற்பட்டதானது ஒண்ணு இருக்கு, அது போகும்பா அப்படின்னு சொன்னா. விரக்ஷாத்ரங்கதஸ்ய பக்ஷணைவ. ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு பட்சி போறதே அது போல இது என்ன ஒத்துக்க முடியாது. சரூபஸ்ய பக்ஷிணா ததா கவனம் உச்சிதம். பட்சி கண்ணுக்கு தெரியறதே, அதனால பட்சி ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு போறதுங்கிறத நான் ஒத்துப்பேன். நீரோபஸ்ய ஜீவஸ்ய ததா வக்தும் அசக்யத்வாத். ஜீவன் ஒரு சரீரத்துல ஒரு சரீரத்துக்கு போறதுங்கிறத யாரு கண்டா? அதனால யாராவது பார்த்தாலும் சொல்லுங்க. தஸ்மான் அஸ்மன்மதமேவ பலதம் இது பிராப்தே அப்படின்னா ஸ்ரீமத் பிராச்சாரியரிடம் உச்சதே. இப்படிப்பட்ட வாழ்க்கெல்லாம் பேசியிருக்கார் பாரு. போ சார்வாக போஹோ சார்வாக பவன் மதம் நாரகம் வேத விரோதாத். பா உன்னுடைய மதம் வேதத்துக்கு விரோதமா இருக்கு. ஏன்பா வேதத்துக்கு விரோதம்னா ஒரு பெரிய குத்தமான்னு கேட்டேன். அப்பா லோகத்துல எல்லாமே உன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தை இவ்வளவு நம்புறியோனோ? எல்லாத்தையும் புத்தி சாமர்த்தியத்தினாலே தெரிஞ்சுக்க முடியாதோ? புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறத நீ புத்தி சாமர்த்தியத்தினால தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ? அப்ப அந்த புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை தான் வேதம் சொல்லி கொடுக்கறது, அதை நாம ஒத்துக்கணும். அது புத்தி சாமர்த்தியமா புத்திசாலித்தனமா இல்லையாங்கிறத நீ யோசிச்சுப்பார். புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயமும் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனமா, புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயமே இருக்க முடியாதுன்னு ஹடம் பண்றது புத்திசாலித்தனமா, அதை நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு ஆச்சாரியருடைய தாத்பரியம். இந்த கிரந்தத்துல இருக்கிறது வேத விரோதாதுன்னு இருக்கு. ஜீவஹா தேகேந்திரியாதிபியோ பின்னஹா. இந்த சரீரம் இந்திரியம் முதலியதெல்லாம் காட்டிலும் அப்பாற்பட்டதாக ஜீவன்கிறவர் உண்டு. அதனுடைய வாஸ்தவ ஸ்வரூபம் பரமாத்மானதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சயவ அஸ்மாபி பரமாத்மா இத்துச்சதே சயவ சர்வபூதாந்த கரணேஷு வர்த்தமானஹா சாட்சி கூட்டஸ்தை இத்துச்சே. அத்தனை பேருடைய மனசுக்குள்ளாரையும் அவர் இருக்கிறதுனால அவர்தான் சாட்சி கூட்டஸ்தன்லாம் சொல்றோம். அதனால அதுதான் ஜீவனாக அந்த அந்த கரணத்துல தெரியறது. அதனால யார் ஒருத்தனுக்கு அவனுடைய மனசானது சுத்தமாயி அவனுடைய உள்ள இருக்கக்கூடியதான அந்த லிங்க சரீரம்ங்கிறதான அந்த கர்மம்ங்கிறது அழிஞ்சு போறதோ, அப்ப அவன் தனியாக ஜீவன்கிறதான ஒரு பாவமானது அவனுக்கு நீங்கி அவனுடைய வாஸ்தவ ஸ்வரூபமான பரமாத்மாங்கிற ஸ்வரூபம் அவனுக்கு கிடைக்கிறது. இது நிச்சயசிய சர்வ பேத வச்சன தாத்பரியாது தேகபதரவேவ மோட்ச இது கதம் முக்தம் பவதா. ரொம்ப சரீரம் வெளி ஸ்தூல சரீரம் விழுந்ததுனால மோட்சம்னு எப்படிப்பா சொல்றது? சூக்ம சரீரமானது விலகி ஜீவனானவன் ஜீவனுடைய வாஸ்தவ ஸ்வரூபமான, அதாவது அந்த ஜீவனை அவஸ்தப்பட வச்சுட்டு இருந்ததான அந்த சூக்ம சரீரம்ங்கிறது எப்ப நஷ்டமாறுதோ அந்த சூக்ம சரீரம் அதற்கும் மூலமான காரண சரீரம்னு சேர்த்துக்க வேண்டியது. அதெல்லாம் அழிஞ்சு போறதுனால கிடைக்கக்கூடியதுதான் மோட்சம். அது எப்போ அழியும்னு கேட்டா ஞானத்தினால அழியும். ஞானாதிருதே மோட்சஸ்ய அபாவாத் ஞானாக்னி தக்த கர்மாணஹா யாந்தி பிரம்ம சனாதனமிதி ஸ்ருதே. அதுதான்ப்பா வேதம் சொல்லி கொடுக்கறது. ஞானத்தினாலதான் அழியும். இந்த ஸ்தூலமான லௌகிகமான ஒரு அக்னியினால இந்த சரீரத்தை தகனம் பண்றாலே, இதனால ஒன்னும் மோட்சம் கிடைக்க போறது. இதனால ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறது, அது வேற விஷயம். ஆனா மோட்சம்ங்கிறது கிடைக்கிறமா இருந்தால் ஞானம்ங்கிறதான அக்னியினாலே சூக்ம சரீரமும் கரண சரீரமும் அழிஞ்சு போகணும், பொசுங்கி போகணும். அதான் சொல்றார் பௌத்திக தேகே அக்னிநாதேபி ஸ்தூலாக்கியே சூக்ம சரீர கலேவராக்கிய லிங்க தேகாவிரதா பரத்திர யாதி ஜீவஹா தஸ்ய ஸ்வர்க நரகயோக புண்ணியபாபானுபவிதா யுக்திவா. அதனால சூக்ம சரீரத்தோட சேர்ந்து ஜீவன் போகிறதுங்கிறது இதெல்லாம் ஸ்பஷ்டமாக வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம். அதனால இந்த லோகத்துல, அதனால்தான் வேதம் இந்த லோகத்துல யாகம் பண்ணினா பரலோகத்துல போய் சுகத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லி வேதமானது சொல்றது. அப்போ அந்த பரலோகத்துல சொர்க்காதி லோகங்கள்ல போய் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சரீரங்கிறது அவளுக்கு அங்க கிடைக்கும்.
ஜீவஸ்ய ஜலூகாவது பராவலம்பனம் அதீந்திரிய பாதிபிகி உதாகிருதம். அந்த எப்படி ஒரு பூச்சியானது, ஒரு புழுவானது ஒரு இலையிலேருந்து ஒரு இலைக்கு, இந்த இலையிலேருந்து தன்னுடைய சரீரத்தை நீட்டும். பக்கத்து இலையில அந்த முன்னங்கால எல்லாம் 3 கால், அதுக்கு நிறைய கால் இருக்கு. அந்த கால்களை அங்க வச்ச உடனே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இலையில இருந்து தன்னுடைய சரீரத்தை தூக்கி முழுக்க இந்த இலைக்கு வந்துரும். அது போல மற்றொரு சரீரத்துக்கு இவாள்லாம் போவா அப்படிங்கிற விஷயமானது இதுவும் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. தத்யதா திரணஜலாயுகான்னு சொல்லிட்டு. ஆகையினால அப்படி ஒரு சரீரத்திலேருந்து ஒரு சரீரத்துக்கு போகக்கூடியவனுக்கு அவசியம் சிராத்த கர்மானுஷ்டானம் பண்ணணும்பா. அவனுக்கு அதனால அவனுக்கு பிரேதத்துவ நிவர்த்தி ஏற்பட்டு புண்ணியலோகாவாப்தியானது ஏற்படும். கயாதிஷு புண்ணியஸ்தலேஷு பிண்டதானான் முக்தி ரீதி புராண தரிசனாத். அதனால அந்த கயை முதலிய புண்ணியஸ்தலங்கள்ல அவளுக்கு பிண்டதானம் பண்றதுனால அவளுக்கு இந்த ஜீவ யாத்திரைக்கு அது ஹிதம் பண்ணி கொடுக்கும் அப்படி. அதனால சரீரம் கண்ணுக்கு, ஜீவன் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால மற்றொரு லோகத்துக்கு போகிறதுங்கிறது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்ல முடியாதுப்பா. ஸ்தூல சரீரம் தான் உன்னுடைய ஸ்தூலமான கண்ணுக்கு தெரியும். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. காத்து கண்ணுக்கு தெரியலையே, காத்து இல்லைன்னு யாராவது சொல்றாளா? ஆகாசம் கண்ணுக்கு தெரியலையே, சில பேர் ஆகாசம் இல்லைன்னு சொல்றா. ஆனா காத்து இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப காத்தினுடைய ஸ்பர்சமானது ஏதோ ஒரு ரீதியில நமக்கு தெரியாது. அப்ப அதே போல ஜீவனுடைய கமனம்ங்கிறதும் சூக்ஷ்மமான விஷயமாக அதுக்கான சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தெரியும். ஒரு ஜீவனும் ஒரு ஜீவனை ஒரு சரீரத்தை விட்டு போறதுங்கிறது. ஆகையினாலே முக்தி கிடைக்கிற வரைக்கும் அந்த கரண விற்த்திக்குள்ளார இந்த சித்தமானது, மனசு சைத்தன்யமானது இந்த ஒரு குறிப்பிட்ட சரீரத்துக்குள்ளார பிரதிபலிச்சுருக்கு. அது பரியந்தம் அஜ்ஞோகம் ஜீவோகம் கிருஷோகம் ஸ்தூலோகம் சுகியகம் துக்கியகம் சைதி சயேவ மன்யத்தே. அது பரியந்தம் இவ்வளவு தூரம் தத்துவமா பதில் சொல்றாரு பாருங்க ஆச்சாரியால். இவன் உண்மையான தத்துவபரமான ஆலோசனம் பண்ணிட்டு நாஸ்திகவாதம் பேசினதுனால அந்த ஆலோசனை ரீதியில அவனை மேல கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் பதில் சொல்ற. தத்துவாலோசனமும் பண்ணல, ஒரு கொள்கையும் வச்சுக்கல, ஒரு உபாசனையும் பண்ணல. அவன் உபாசனைங்கிற பலத்தை வச்சு அவனை தூக்கி விட்டாரு ஆச்சாரியால். இவனை விசாரம்ங்கிற பலத்தை வச்சு இவனை தூக்கி விடுறார். நடுவுல இருந்தவன் இது ரெண்டும் இல்லாதவன். ஆகையினால அவனை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆசீர்வாதம் பற்றி அனுப்பிச்சு விட்டு. அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. ஆச்சாரங்கிறது இப்படி பாப்பத்தையே என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாருங்க ஆச்சாரியால், நீ பாட்டு ஏதோ உனக்கு இதெல்லாம் அபிப்பிராயம் இல்லைனாக்கா நீ யதா சௌகரியம் போன்னு சொன்னாரா. ஆனா அப்படி சொல்றது சில பேருக்கு அப்படி சொன்னாக்கா அவளுக்கு மனசுல சுருக்கும்படி இவர் சொல்றது உச்சிதமா இருக்கு போல இருக்கேன்னு சொல்லிட்டு சத்து வேஷ பாஷாதிகம் பரித்தஜ. அப்ப என்ன பண்றார், ஸ்ரீமத் ஆச்சாரிய குருபாத பத்மத்வயம் நத்வா. ஆச்சாரியாளுக்கு 2 பேர் பாதங்களுக்கும் பாதக்கமலங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி தத் புஸ்தக பார பரண உத்யுக்தோ பவத்து. நான் ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியாளுடைய புஸ்தகங்கள்லாம் நிறைய எழுதிட்டே வந்துட்டு இருக்காளே, பாஷியாத புஸ்தகங்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கின்னு போறதுங்கிறதால கைங்கரியத்தை நான் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டாரா. ஒரு கால் பொறுமையா சாவகாசம் இருக்கிற நேரத்துல ஆச்சாரியால் நிறைய யுக்திகள்லாம் நல்லா சொல்றாரு. நிறைய யுக்திகள்லாம் புஸ்தகத்துல எழுதியிருப்பார். அதனால அதெல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு அவருக்கு ஒரு புத்தி விசாரத்துல ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால அப்படிப்பட்டதான ஒரு புஸ்தக லைப்ரரியன் மாதிரி ஒரு புஸ்தக வேலையை அவன் வாங்கிக்கிறான் புத்திபூர்வகமாக. அப்ப அவனுக்கு அதுல ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டதுனால அதன் மூலமாக அவனுக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றார். இத்தியனந்தானந்தகிரிகிறதோ இந்த பிரகரணம் பஞ்சவிம்சம் அப்படிங்கிறதாக சுவாரஸ்யமான 3 மதங்கள். அதாவது காபாலிக மதத்திலேயே உண்மையான உபாசனையுடைய காபாலிகன் ஒருத்தன். இந்த 3 மதங்களுக்கும் ஆச்சார நியமங்கள் தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் சமானமாக இருந்தாலும் ஒருத்தன் உண்மையா உபாசனம் பண்ணணும்னு பண்ணினவன் முதல்ல இருந்தவன், கடைசியில உள்ளவன் உண்மையா விசாரம் பண்ணணும்னு பண்ணினவன், நடுவுல இருக்கிறவன் 2மே இல்லாதவன். ஆகையினால் 2மே இல்லாதவனும் ஒன்றும் பண்ண முடியல. 3வது ஆசாமிக்கு விசாரம்னு பண்ணினவனுக்கு அவன் ஆச்சார ரீதியில ஆச்சாரியால் நேரடியா திருத்தறதுக்கு இது பண்ணலையே தவிர அவனுக்கு விசார ரீதியில அவனுக்கு பதில் சொன்னதுனாலே அதுல இருந்து அவனுக்கு ஒரு திருத்தம் ஏற்பட்டது. முதல்ல இருந்தவனுக்கு அவனுடைய உபாசனா பலத்தினாலே பைரவருடைய அனுகிரகம் கிடைச்சது. அதன் மூலமாக ஆச்சாரியருடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சு அவன் ஆச்சாரமுடையவனாக ஆனான். இந்த கடைசியில சொல்லப்பட்டவன் அந்த விசார பிராதான்யமா இருந்ததுனால விசாரத்தின் மூலமாக ஆச்சாரியரோட கூட இருக்கிறதுங்கிறதான ஒரு விஷயத்தையாவது அவன் ஏத்துண்டான். நடுவுல இருந்தவன் ஆச்சாரமும் இல்லை. ஆச்சாரம்னா என்ன, உபாசனைங்கிறதும் கிடையாது. ஆச்சாரம்னா சிஷ்டாச்சாரங்கிறது 3 பேருக்குமே இல்லைங்கிறது சமானமா இருந்தாலும் அந்த உபாசனையும் கிடையாது விசாரமும் கிடையாதுன்னு இருந்தவனை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் அவன் அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்படிங்கிறதாக இந்த 3 பிரகரணங்கள்ல உள்ளதான சுவாரஸ்யமான கதை. மேன்மேலும் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால அடுத்தது சௌகத மதம், பௌத்த மதம்
முதலியதாகிய மத விசாரங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் மேற்கொண்டு அவளுடைய அந்தந்த பிரகரணத்தை ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால மேன்மேலும் அனுசந்தானம் பண்ணுவோம். சர்வம் வியாபக சைத்தன்ய ரூபேண ஆத்யாபி திஷ்டதி சேவ சங்கராச்சாரியோ குருர் முக்தி பிரதஸ்தா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.